நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. முன்பதாக நம்மத்தில் இருக்கிற அருமையான பாஸ்டர் அருளானந்த ஐயா அவர்கள் வந்து ஒரு சிறிய ஜெபத்தை இந்த 3 ஆண்டுகள் ஆண்டவர் கிருபையாய் இந்த ஆலயத்தை கட்டி நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்லி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்பார்கள். ஐயா வாங்க. எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய சமூகம் என்று போடப்பட்ட எல்லா இடங்களிலும் அவருடைய முகம் என்பதாக உண்மையான அந்த எபிரேய பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது வந்திருக்கிறது, நாம் தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோம். ஆமென் ஆமென். யாருடைய முகத்தை? இங்க இருக்கிற எங்களுடைய முகத்தை அல்ல. ஏன்னா எல்லாம் அவரை போலவே நாம் உருவாக்கினிருக்கிறோம். வேதம் சொல்லி இருக்கிறது. அப்பாவின் முகத்தை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். அவருக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து நாம் ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா தேவரீர் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில விசேஷமாய் ஊழிய பாதையில கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த தரிசனத்திலே நடத்தி வந்த எல்லா விதமான கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் எனக்கு கொடான கொடி சோத்திரத்தின் நன்றியை நான் எடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அந்த ஆற்றை கடக்கும் போது யாக்கோப்பு சொல்கிறான், தேவரே 2 பரிவாரங்களை எனக்கு கொடுத்தீர் என்று சொல்லி கர்த்ததாமே மெய்யாகவே மெய்யாகவே யாக்கோப்பை சிநேகித்த தேவனாகிய கர்த்தர் ஏசாவை தள்ளி யாக்கோப்பை சிநேகித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய தாசனை தாயின் கருவிலிருந்து தெரிந்து எடுத்து பிரித்து அழைத்து அபிஷேகித்து கனமான ஊழியத்தை கொடுத்து ஆண்டவரை இந்த 2வது ஸ்தலத்திலும் கூட ஒரு புதிய ஊழியத்தை தொடங்கவும் அதற்கான இடத்தை ஆயத்தப்படுத்தவும் அதற்கான எல்லா காரியங்களையும் இம்மட்டுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எபினேசராகிய தேவனாகிய கர்த்தர் உடனிருந்து எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த இடத்திலும் ஆண்டவரே 3 ஆண்டுகளை கடந்து 4வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் பாராட்டின எல்லாவித கிருபைக்காய் நன்றி. யோசபாத்துக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆண்டவரே எருசலேம் மக்களுக்கும் விரோதமாய் வந்த 3 ராஜாக்களுடைய காரியங்களை கர்த்தர் யுத்தமின்றி ரத்தமின்றி ஆயுதமின்றி முறையடித்து அவர்கள் கொண்டு வந்ததெல்லாம் கொள்ளையிடும்படியாய் ஆண்டவரே 3 நாள் கொள்ளையிட்டு 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா இந்த 4வது ஆண்டிலே பிரவேசிக்கிற ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவானுக்கும் அவரோடு தோள் கொடுக்கிற அவருடைய அருமை குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே விசுவாச மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தில் உதவியா இருக்கிற தேவ மனிதர்கள் ஒவ்வொருவருக்காக கூட செபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, சபை மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை இந்த பகுதியிலே தேவ ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி மந்தையை நம்முடைய கடையில் ஒப்புவதற்கு மட்டும் கர்த்தருடைய கிருபையும் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாமல் இன்னும் புதிய காரியங்களை மகிமையான காரியங்களை
வல்லமையான காரியங்களை செய்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே எல்லா சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆராதனைகள், பகிர்ந்து கொடுக்கப்படுற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தம்முடைய தாசர்களை மூடி மறைத்து மகிமையும் ஆண்டவரே பரிசுத்தனுடைய ஆளுகையும் தேவ ராஜ்யத்தின் மகிமை வெளிப்படும்படியாக கூட ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. தொடர்ந்து உடைய பிரசன்னத்தால் நிரப்பி வழிநடத்துவீராக. எல்லா கனமும் மகிமையும் துதியும் தேவரிற்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சிகரமாகிய கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது நம் மத்தியிலே ஆராதனை நடத்தும்படி ரம்மியான சகோதரரை கனப்படுத்தும்படி சகோதரர் கேட்டுருவோம். எல்லா கரங்களை தட்டி சகோதரரை வரவேற்போம். ஆண்டவர் நல்லவர், நல்ல ஒரு கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் நமத்திலே வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். தொடர்ந்து அவரை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்தப்பட்ட நாமத்தை பயன்படுத்துவோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகாரே, உம்மை போலொரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகாரே, துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய துதியை எதிர்பார்க்கிறவர் அல்ல, நம் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் துதிப்பதற்கு தகுதியானவராய் இருக்கிறார். ஆராதனைக்கு தகுதியானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, தூயவரே என் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை
துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே என் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை. ஓரமஹலரசு அவே உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. உங்க நாமம் அறிந்த என்னை, உண்மையில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்திய மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உண்மையில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்திய மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர வீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர வீரல்லவோ, சொல்லுவமா துதிக்கு பாத்திர வீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர வீரல்லவோ, வீரல்லவோ. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை ஓ ரபஹதல ரஷகதனா உமக்கே. ஆராதனை ஆராதனை ஓ உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே. எந்த காதல் செலுக்கும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் அது சிறகுகளே அடைக்கலமையா. எந்த காதல் செலுக்கும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் அது செட்டைகளே அடைக்கலமையா. எந்த காதல் செலுக்கும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் அது சிறகுகளே அடைக்கலமையா. எந்த காதல் சறுக்கும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் அது சட்டைகளே அடைக்கலமையா. மறைவிடமே ஆதரவே, அடைக்கலமே ஆதாரமே, மறைவிடமே ஆதரவே, அடைக்கலமே ஆதாரமே, ஆதாரமே. ஆராதனை செது சுடும் ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை. ஓ ரபஹதல ரஷகதல ரபஹதல உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை அப்படின்னா, ஆராதனை அப்படின்னா என்ன? நம்ம ஆராதனைன்னு சொல்றோம். ஆராதனைனா 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 அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத பார்த்து ரசிச்சு அதை அனுபவிச்சு, இவ்வளோ நல்ல ஆண்டவருக்காக நான் என்ன வேணா செய்யலாம் அப்படின்ட்டு என்னையே அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை. அதான் நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொள்ளும். ஆராதனைன்னு நம்ம சொல்லும் போது அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு பார்க்கணும். இதுல சொல்றோம், என் கால்கள் சறுக்கும் போது என்னை தள்ளி விடுகிறவர் அல்ல, என் விழுந்துட்டேன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்றவர் அல்ல, விரைந்து தாங்கும் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழும்போது ரசிக்கிறவர் அல்ல,
இல்லை விழ வைத்து ரசிக்கிறவரும் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுவேன். ஆமென். தாவீதின் கூடாரம். பழைய ஏற்பாட்டுல நிறைய தேவ பெட்டியை வைத்ததான கூடாரங்கள் இருந்துச்சு. ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. சாலமோனுடைய தேவ ஆலயம் இருந்தது. இதெல்லாம் பொன்னு, வெள்ளி, வெண்கலம், விலையேறப்பெற்ற துணிகளினால அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அழகா மகிமையா இருந்ததான ஆலயங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த ஆலயத்தை அல்ல, தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை கட்டுவேன். இந்த தாவீதின் கூடாரம் எப்படிப்பட்டது தெரியுமா? சும்மா ஒரே ஒரு பெட்டி, அதுக்கு மேல ஒரு துணி, அவ்வளவுதான் அந்த கூடாரம். ஆனா அந்த கூடாரத்துல 24 மணி நேரமும் துதி நடந்து கொண்டே இருந்தது. துதிப்பதற்காக மனிதர்களை வைத்தார். ஆண்டவருக்கு பொன்னினால் வெள்ளியினால் செய்யப்பட்ட அந்த ஆலயம் ஞாபகத்துல இல்ல. அதை நான் கட்டுவேன்னு சொல்லல. ஆனா அவர் சொல்றாரு, இந்த சேலையை மட்டும் போட்டு ஒரே ஒரு துணியை போட்டு மூடி அங்க ஜெபித்து கொண்டே இருந்தானே, ஆராதித்து கொண்டே இருந்தானே, அந்த இடம் என் மனசுல இருக்குது. அதை நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பொண்ணை போல மகிமையா இல்லாம இருக்கலாம், விலையேற பெற்றது போல் தெரியாம இருக்கலாம், ஒரு அற்பமா பார்க்கிறதுக்கு இவ்வளவுதானா அப்படின்னு பார்க்கிறது போல இருக்கலாம். ஆனா உங்களை திரும்ப கட்டுகிறதற்கு வருஷங்களானாலும் நினைவு கூறுகிற ஒரு தெய்வம் இருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடிந்தவங்க மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று சொல்லுவோமா, என் கால்கள் சறுக்கும் போது உங்க கைகள் என்னை விரைந்து தாங்கும். என்னை தள்ளி விடுகிறவர் அல்ல, விழுந்தாலும் என்னை தூக்கி நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாவீதின் கூடாரத்தை கட்டினவர் இன்றைக்கு டேவிடையாவுடைய கூடாரத்தை கட்டி வைத்திருக்கிறார். இனியும் கட்டுவார். அதற்குள்ளே அடைக்கலமாய் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நினைவு கூறுகிற தெய்வம் மறந்து போக மாட்டார். அவர் உங்களுக்கு தம்முடைய முகத்தை மறைக்கவும் மாட்டார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா, எந்த கால்கள் சறுக்கும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே அடைக்கலம் ஐயா. எந்த கால்கள் சறுக்கும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகளே அடைக்கலம் ஐயா. மறைவிடமே ஆதரவே அடைக்கலமே ஆதாரமே ஆதாரமே. உணர்ந்து கையை தட்டி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிற ஒவ்வொருவரை நினைவு கூறுகிற தெய்வமே. கால்கள் சறுக்கின போது எங்களை தூக்கி நிறுத்தினவரே, இதுவரை தாங்கினவரே, நன்றியப்பா. ஆராதனை 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 உமக்கே. ரமஷகதனா உடவலகதனா ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை. Oh
அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? என் நாவல் ஒரு அதிகாரத்தை வைங்கப்பா, என் நாவல் ஒரு அதிகாரத்தை வைங்கப்பா. இந்த பகுதியில் என்ன நடக்க வேண்டும் என்பதை பிரகடனப்படுத்துகிற ஒரு அதிகாரம் இந்த சபையிலே உண்டாவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேசத்திற்கு, இந்த பட்டணத்திற்கு, இந்த பகுதிக்கு உம்முடைய ஆளுகையை கொண்டு வருகிற வார்த்தையாக, தீர்க்க தரிசனமாக எங்களை மாற்றுங்க அப்படிங்கிற ஆசை உள்ளவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி சொல்லுமா? எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திட. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் வந்திடுமே, நெருங்காற்றாக வீசிடுமே, திகழதியா பாய்ந்து. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடும், அக்கினியாய் அக்கினியாக உணவகத நகராசே, காற்றாக வீசிடும் ஜீவநதியாய் பாய்ந்து. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடும், உணவகத நபஸ்தகத நரப, உணவகத நகத நஸ்தகத, ஓ நபபகத நபஸ்தகத, ஓ அவியனே. அக்கினியாய் 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 அமர்ந்திடுமே, காற்றாக உணவகத நபஸ்தகத, உணவகத நரசே. அக்கினியாய் 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 எங்க மேல இறங்குங்கப்பா, எங்க மேல இறங்குங்கப்பா. வியாதிகளை சுட்டரிக்கிற அக்கினியே, பாவத்தை சுட்டரிக்கிற அக்கினியே, சாபங்களை சுட்டரிக்கிற அக்கினியே, இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு மேலும், மாம்சமான யாவர் மேலும் இறங்குங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்க மகிமையால மூடுங்கப்பா. ரபகதன ரபஷகதன, ஆலயத்தை மகிமையால நிரப்புங்கன்னு சொன்னீங்களே. ஒவ்வொருவரையும் நீ குழந்தைய நிரப்புவீராக. உகபகதன ரபஷே, லிகரமன ரியமன, நான் வெறுமையானவர் என்று யாரும் சொல்ல மாட்டாதிருப்பார்களாக. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஓ ரபஹந்தல ரஷே. ஹல்லேலூயா. என் அலைச்சல்கள் எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளுமே, வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளுமே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லுங்க, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்கா
நாட்கள் சம்பளமே இல்லாம வேலை பார்த்தாங்க. ஆனா ஒரே நாள்ல அவங்க அலைச்சல்கள், அவங்க பிரயாசத்திற்கான பலன் ஒரே நாள்ல வந்தது. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு செய்ததெல்லாவற்றிற்குமான பலனை ஒரே நாளிலே தரவல்ல ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். ஏன்னா அவர் உங்க அலைச்சல்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி இருக்கிறார். உங்க கண்ணீர் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து இருக்கிறார். உங்க ஜபங்கள் ஒவ்வொன்றையும் அவர் வைத்திருக்கிறார். நன்றியோடு ஆராதிப்போம். என் அலைச்சல்கள் எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளுமே. ஆண்டவர் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்க ஊழியத்தை, எங்க ஜபங்களை, எங்க பிரயாசங்களை எல்லாவற்றையும் நீர் அளந்து வைத்திருக்கிறேன், நீர் கணக்கில் வைத்திருக்கிறேன், வைத்து நன்மை தருவேன். உண்மையே நம்புகிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். உண்மை இல்லாமல் நாங்கள் யாரை பாடுவோம்? உமக்கே துதிங்க, நம்ம இங்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க. எல்லாம் அழகா நெருக்கி உட்காருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா வரலையே, இந்த சத்தம் பத்தாதே. உங்களுக்கே அநியாயமா தெரியலையா? இன்னும் அநியாயமா தெரியலையா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். நம் ஒவ்வொருவருக்கும் நல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கும் ஆண்டவர் நல்லவராய் இருந்ததுனாலதான் இன்னைக்கு கூடி அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்த கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். தம்பி உட்காருங்க, உட்காருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் புழுக்கமா தான் இருக்கும். ஆமென். அடுத்த வருஷம் ஏசி போட்டு ஆராதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுதும் அருமையான டாக்டர் சுவிசேஷகர் மங்கள்ராஜ் ஐயாவை நம் கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்று ஆண்டுடைய நாமத்தை நம் மத்தியில் மகிமைப்படுத்தும்படி நாம் வரவேற்போம். அவரை கனப்படுத்துங்க. தேங்க்யூ. எல்லா கரங்களை தட்டி அவரை ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் மத்தியில் வந்து தன்னுடைய ஊழியத்தை செய்ய வந்து அருமையான ஐயாவுக்கு நன்றி. தொடர்ந்து அவர் மூலமாக அவர் பேசுவார். அல்லேலூயா. பாஸ்டர் 3 தடவை கேட்டாங்க அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆராதனை வேலையில எல்லாம் ரொம்ப சந்தோஷமா மூழ்கிட்டனால எனர்ஜி அதிகமாகணும் தவிர அந்த எனர்ஜி குறைய கூடாது. அல்லேலூயா. ஆமா. இன்றைக்கு என்ன நாள்? எதுக்காக நம்ம கூடி வந்திருக்கோம்? இது பிரசங்கம் இல்லை, சரியா? சின்ன வாழ்த்து செய்தி நம்மிடத்துல தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு வெளியே ஊர்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காங்க. அவங்க ஊழியக்காரர் இருந்து நம்ம செய்தி கொடுப்பாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த நாள் என்ன நாள்? மொத்தமா சொல்லுங்களேன். ஆசு வர சொன்னாரு, வந்துட்டோம். அப்படியா? ஆண்டுல 4வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா? கர்த்தர் மட்டும் நடத்தி வந்தார் இல்லையா? எபினேசரா இருந்து நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா கர்த்தர்? அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் இல்லையா? நான் முதல்ல இந்த இடத்துல வரும்பொழுது இல்லையா, மண் தரையில பழைய அந்த பேனரை விரிச்சு 4 குச்சி நட்டி புடவை கட்டி மேல ஒரு பேனர் இல்லையா? அப்படியான ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த சபையை பார்த்து இந்த 4 வருடங்களில கர்த்தர் இல்லையா இந்த இடத்தை நல்ல முறையில உயர்த்தி அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் நம்முடைய வாஞ்சை விருப்பம் இல்லையா? நம்முடைய வாஞ்சை இல்லாதபடி கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்தவே மாட்டார். வேதாகம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீர் பாய்ச்சல். அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சபையில
என்னுடைய ஊழியத்தின் பாதையில ஒரு வளர்ச்சி வேண்டும், ஒரு முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தாகம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் நீங்க பாஸ்டர் மட்டும் வாஞ்சித்து பிரயோஜனம் இல்லை இல்லையா? பாஸ்டர் மட்டும் இல்லையா, ஒரு வண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த வண்டியை சேர்ந்து இழுக்கிறதுக்கு 2 சைட்லயும் பூட்டப்பட்டிருக்கிறதான எருதுகளும் சேர்ந்து போறோம் இல்லையா? ஒரு சைட்ல இருக்கிற எருது மட்டும் இழுத்துட்டு இன்னொரு சைட்ல இருக்கிற எருது இழுக்கல அப்படின்னு சொன்னா அந்த மாட்டு வண்டி நகராது இல்லையா? அப்போ இந்த சபையை நடத்துகிற பாஸ்டர் ஒரு சைட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அடுத்த சைட்ல இருக்கிறது யாரு? விசுவாச குடும்பத்தினராக நீங்க தான் இல்லையா? அப்போ ஒரு மனப்பாட்டோட இல்லையா ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜனவரி மாதம், இந்த வருடம் துவக்கம் புதுசுல ஜனவரி மாதம் முதல் வாரம் நினைக்கிறேன், நான் இந்த ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன் இல்லையா? சபை மக்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், அதிலே தெரிஞ்சிடும் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சில்ல அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு நான் வந்த நாள்ல பிரசங்கத்தை தவிர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் பண்ணோம். என்ன ஞாபகம் இருக்கா? சிஸ்டருக்கு ஒரு கை கிளாப் பண்ணிடலாமா? சபையினுடைய அடுத்த 10 வருட தரிசனத்துக்காக. சரி, அன்னைக்கு டேட்ல பாஸ்டர் எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுத்தாரு. அந்த கார்டை நம்ம பைபிள் வச்சு ஜெபம் பண்ணணும்னு சொன்னோம். எத்தனை பேர் பைபிள் அதை வச்சிருக்கீங்க? அப்படி ஒரு கார்டு கொடுத்தாங்களா? எனக்கு மறந்துடுச்சு. சரி, நானும் பைபிள்ல வச்சு அது என்னைக்கெல்லாம் கத்த நான் ஏவுறாரோ தினமும் நான் பார்ப்பேன், அதுக்காக ஜெபிப்பேன் இல்லையா? இது எத்தனை பேர் இப்போ வாங்கின ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் இதை மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? இதை வந்து நிச்சயமாக பாஸ்டர் மறுபடியும் உங்களுக்கு தருவாங்க. ஒருவேளை இது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, ஒரு தரிசனம் அன்னைக்கு டேட்ல சொன்னேன் இல்லையா, 5 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த தரிசனத்தோட செயல்படுகிற சபை ஊழியம் நிச்சயமாகவே வளரும். அல்லேலூயா. அந்த தரிசனம் உங்களுடைய சபை போதகருக்கு பிஷப் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயாக்கு அந்த தரிசனம் இருக்கு. 10 வருஷத்துல நம்ம எப்படியாக வளர வேண்டும், பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எப்படியாக சபை எத்தனை பேரை விசுவாசிகளை சந்திக்கணும், எத்தனை குடும்பங்களை சந்திக்கணும், எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அதுக்காக தினமும் ஜெபிக்கிறீங்க இல்லையா? ஒரு 3-4 பேர் தான், மற்றவங்களுக்குலாம் சரியா தெரியல இல்லையா? அதை வந்து நீங்க தொடர்ந்து சபையில ஒவ்வொரு இந்த உபவாச கூடுகையில ஒவ்வொரு நாளும் இதை நீங்க இதற்காக ஜெபிக்க வேண்டும் இல்லையா? அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். ஏன் மூலமா ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஏன் மூலமா ஒரு சபையில ஒரு அங்கத்தினர் சேர்க்கப்பட வேண்டும் இல்லையா? அப்படி சேர்த்தாதான் சபை வளரும் இல்லையா? இல்லைன்னா தரிசனம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டுல நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த 4வது வருடத்துல அடி எடுத்து வைக்கிற நாம ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், என்னுடைய சபை வளர வேண்டும் இல்லையா? அடுத்த வருஷம் இந்த நேரம் ஐயா சொன்னாங்க ஏசி போடணும்னு சொல்லி, அதுக்கு கர்த்தர் தருவார். ஆனா அதோட முக்கியம், அடுத்த வருஷத்துக்குள்ள நாங்க இன்னொரு புதிய சபையை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் நம்முடைய வாஞ்சியா இருக்கணும், அதுதான் நம்முடைய தரிசனமாக. மற்றதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார் இல்லையா? இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பாத்தீங்க அழகா ஃபால் சீலிங் போட்டிருக்கு இல்லையா? கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் யாரை ஏவுறாங்களோ அவங்களையும் சொல்லிக்கொண்டு காரியங்களை நடத்துவார். நம்முடைய காரியம் என்ன? நாம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறதுன்னா என்னதையா எனக்கு தெரியாது இல்லையா? சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா எனக்கு என்னன்னு தெரியாது. அதுக்குதான் ஊழியக்காரங்க இருக்காங்களே, பாஸ்டருங்க இருக்காங்களே, நாங்க என்ன செய்ய வேணும் இல்லையா? அப்படி யாருன்னா யோசித்தீங்க அப்படின்னு சொன்னா வேதாகமம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை கருத்தாய் சொல்லணுமா? அப்படி இல்லைன்னா என்ன, அது நமக்கு சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது நம்ம விழுந்த கடமை. எல்லாருக்கும் ஏசப்பா அந்த ஊழியத்தின் அனுபவத்தை கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் மருத்துவத்துல இருந்து எழுந்து எங்க பரத்துக்கு ஏறும்போது எல்லாருக்கும் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? நீங்க எல்லாரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் இல்லையா? இதா குமரன் பஸ்தாவி நாமத்தாலே ஞானஸ்தானத்தை கொடுத்து சபையில அவர்களை சேர்க்கிறவர்களா. அப்ப நம்ம மேல விழுந்த எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கு. இல்ல எங்க பாஸ்டர் தான் செய்வாரு, எங்க ஊழியக்காரர் தான் செய்வாரு, எனக்கு இது தெரியாது. அப்போ ஒரு கேள்வி வரலாம், நான் எப்படி இதை செய்ய முடியும், நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் இல்லையா? இப்படியாவது இந்த ஆனிவர்சரி, இந்த ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடும் பொழுது
இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில பிறந்த நாளை கொண்டாடுறோம், திருமண நாளை கொண்டாடுறோம். அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, 4 பேரை கூப்பிட்டு வச்சு நல்ல சாப்பாடு, நல்ல Dress, அது முக்கியம் இல்ல. கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதையை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு சோஸ்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு சரீர பலவீனமா இருந்திருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும், கர்த்தர் ஜெபத்தின் மூலமாக ஒரு விடுதலை கொடுத்திருப்பார். ஒருவேளை நம்ம வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கும், அநேக பொருளாதார நெருக்கடி இருந்திருக்கும், கர்த்தர் அதுல நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருப்பார். இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிப்பு காரியங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதுல கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்திருப்பார். ஒருவேளை குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நபருக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம், அவர்கள் கர்த்தர் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து அவர்களை இல்லையா முன்னேற்றத்துல அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர செய்திருப்பார். எத்தனையோ காரியங்களை நம்ம சாட்சியாக சொல்றோம். ஆனா இந்த சாட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும், இங்க வந்து என்ன சொல்றோம், கர்த்தர் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தார், என் குடும்பத்துல இதை செய்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், அதோட அதை பூட்டு போட்டு ஓரமா வச்சிருக்கோம். இல்லையா? ரொம்ப வருதுன்னு நினைக்கிறேன் இதுல. அப்போ நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை தொடர்ந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த சபையில வந்து சொல்றது ஒரு முக்கியம், மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். சாட்சி சொல்றது எது? மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அவர்களும் கர்த்தரை நல்லா உறுதியா பட்டிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது, நான் ஜெபிச்சா எனக்கு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும், கர்த்தருடைய சமூகத்துல வந்து என்னுடைய குறைகளை சொன்னா எனக்கு ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஆனா இங்க சாட்சி சொல்றதோடு மற்றும் இல்லாதபடி, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல, நீங்க போகிற இடங்கள்ல, பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோட பேசுறீங்க, அவர்களிடத்துல எத்தனை முறை நம்ம கர்த்தர் செய்த அற்புதத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அவர்கள் இல்லையா கர்த்தருடைய அற்புதத்தை அவர்களும் ருசி பார்ப்பதற்கு இந்த சபைக்கு வருவாங்க. இந்த சபைக்கு வரும்போது இல்லையா ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. அதன் மூலமாக சபை வளரும் என்பதுல சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க இந்த நாளில? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஒரு சேலஞ்ச் எடுக்கணும். அடுத்த வருஷம் நான் வர்றதுக்குள்ள ஒரு புதிய ஆத்மாவை நான் இந்த சபைக்குள்ள கொண்டு வருவேன். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? கையை தூக்கி சொல்லுங்களா? ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் முதல்ல எடுத்த உடனே சொன்ன காரியம் என்ன? வாஞ்சை இல்லாம, தாகம் இல்லாம கர்த்தர் கிரியை செய்ய மாட்டான். இல்லையா? நம்ம காட் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு ஜென்டில்மேன். இல்லையா? ஜென்டில்மேன் என்ன அர்த்தம்? அனாவசியமா போய் மூக்க நுழைக்க மாட்டார். நம்ம கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நன்மை தீமை காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, நல்ல காரியங்களை முடிவு செய்யும்படியான ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில நான் உங்கள் முன்பாக வைக்கிற ஒரு காரியம், இந்த சபைக்கென்று கர்த்தர் சில தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அடுத்த 10 ஆண்டுகள் கர்த்தர் இந்த சபையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க அதற்காக செய்ய வேண்டிய ஒரு காரியம், நான் ஒரு ஆத்மாக ஒரு குடும்பத்தை இந்த சபையில நான் இணைக்க வேண்டும். அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறீங்களா? எத்தனை பேர் அதை தீர்மானமா எடுத்து செய்ய போறீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கலாம். ஐயா பாஸ்டர் கிட்ட வந்து சொல்ல, ஐயா நான் உங்ககிட்ட நான் இதை சொல்லி இருக்கிறேன், அவங்கள வாஞ்சியா இருக்காங்க, ஆனா இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, என் சாட்சியை சொல்லியிருக்கிறேன், அவங்க எனக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நான் ஜெபம் பண்ணேன், ஆனா அதுக்கு அடுத்த கட்டம் எனக்கு என்ன அப்படி தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க வந்து சபையில பாஸ்டர் கிட்ட கேளுங்க, பாஸ்டர் இப்படி ஒரு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன், ஆனா இதுக்கப்புறமா நான் எப்படி அவங்க கிட்ட பேசணும்னு தெரியல, இதுக்கப்புறமா அவங்களை எப்படி வழி நடத்தணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவர் உங்களுக்கு தொடர்ந்து ஆலோசனை கொடுப்பார். இல்லையா? நம்ம எப்படியாவது மறுபடியும் இவ்வளவு நேரம் கொஞ்சம் நல்லா பாலிஷ்டா அப்படின்னு சொன்னேன். ஏன் உங்க சபையோட இணக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உரிமையோட சொல்றேன். அடுத்த வருஷமும் வந்து இதே மாதிரி நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு வருடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வருடத்தை நம்ம இழந்து போனவர்களாக, அதனால ஒரு பிரயோஜனம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லவே இல்லை. இதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த நாளில நாம் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நம்ம எல்லாம் கண்ணை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு தீர்மானம் தான், ஒரே ஒரு தீர்மானம். நான் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த போறேன். நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல கண்ணை மூடிக்கொள்வோம். நாம வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க இல்லையா? இவ்வளவு வேலை செய்யணும், இந்த வேலையை செய்யணும், இதை முடிச்சுட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதற்காக எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஒருவேளை சாப்பிடாம கூட அந்த வேலையை முடிக்க பிரயாசப்படுறோம். சனி ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லையா போய் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. உயர் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி
உலக பிரகாரமான அந்த வேலைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில, அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிற பணியில நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு முக்கிய பங்காளர்களாக அவர் வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வருடத்தின் துவக்கத்துல ஒரு தீர்மானத்தை நாங்க எடுத்தோம். ஆனா 5 மாதங்கள் ஆகியும் நாங்க முயற்சியே எடுக்கல. கர்த்தர் இந்த நாள்ல என்னுடைய வாழ்க்கையில பேசி இருக்கிறார், என்னோடு பேசி இருக்கிறார். இந்த வருடம் முடிவதற்குள்ள நான் ஒரு புதிய ஆத்மாவை, ஒரு புதிய குடும்பத்தை கர்த்தருக்குள்ள வழி நடத்துவேன். இந்த சபையில அங்கத்தினர்களாக நான் அவர்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். காலங்கள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இமட்டும் நடத்தின தேவன் எபினேசராய் இருக்கிறார். இந்த நாளில நாம தீர்மானம் எடுப்போம். நாம தீர்மானம் எடுக்கிறதுல ஒரு முக்கிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு காரியம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆனா நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற அந்த தாகத்தையும் விருப்பத்தையும் பார்த்துதான் கர்த்தர் கிரியை செய்வார். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா சோஸ்திரம், இந்த சபையில தகப்பனே இம்மட்டுமாக நீர் வருந்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 3 வருடத்தை கழித்து தகப்பனே 4வது வருடத்துல அடியெடுத்து வைத்திருக்கிற சபையும், சபை போதகரையும், குடும்பத்தையும், விசுவாச பிள்ளைகளையும், ஊழியக்காரர்கள் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, உங்களுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் நீர் இந்த சபைக்கென்று நீர் கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்திற்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தரிசனத்தோடு ஓடுகிற அந்த வாக்கியத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விசுவாசிகள் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ நாங்கள் வந்தோம் சென்றோம் என்று இல்லாதபடி ஒரு ஆத்ம ஆதாய பாரம் ஒவ்வொருக்குள்ள கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாவிகளா இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்து எங்களை மீட்டுக் கொண்ட இலவசமாய் கொடுத்த விடுதலையை நாங்களும் அநேகருக்கு இலவசமாய் கொண்டு செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அந்த பாரத்தை நீர் இந்த நாளில ஒவ்வொருவருடைய இருதயத்துல வைங்கப்பா. வேதாகமத்தை எடுக்கும் போதெல்லாம் நீர் பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்பா, நீர் ஒவ்வொருவரோட இடைபடுங்க. இந்த நாளில யாருக்கு நீ சத்தியத்தை சொன்னாய், யாரோடு என்னுடைய நாமத்தை பேசினாய் என்று சொல்லி கர்த்தர் நீர் ஒவ்வொரு நாளும் அப்பா ஒவ்வொருவரோட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்ம ஆதாய தாகம் ஒவ்வொருக்குள்ள காணப்படட்டும். இந்த சபைக்குரிய தரிசனம், போதகருடைய தரிசனம் தகப்பனே இந்த 10 வருடத்திற்குள்ள தகப்பனே அப்பா சோஸ்திரம் அதை நீ நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்குண்டான தேவைகள் தகப்பனே அப்பா சோஸ்திரம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட இருங்க. அநேக காரியங்களை அப்பா நாங்கள் காணும்படியாக கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். மீதமான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஒரு ஆலோசனை. நிச்சயமாகவே அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஒரு புதிய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண போறோம். அல்லேலூயா. ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமா, இந்த 10 ஆண்டுக்குள்ள 30 சபைகள், புதிய சபைகளை கட்ட போறோம். ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். கர்த்தர் செய்ய போறாரு. அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்ல ஆலோசனைகளுக்காக ஐயா நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது எங்களுடைய குடும்பமாக ஒரு பாடலை பாட போறோம். அப்பொழுது ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாங்க, வேகமா வாங்க. கிரேஸ், சீக்கிரம் வாங்க. அதுக்கு முன்பதாக எல்லாரும் ஏன்ச்சு நிறுங்க. காணிக்கைக்காக அருமையான தாயார் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணாங்க. வாங்க. தேங்க்யூ. எல்லாரும் எழுப்பி நிறுங்க. கொடுக்க போகிற அந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லுங்க. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு தரங்களையும் அப்பா நீங்க அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா உன் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்பா, உம்மிடத்திலிருந்து வாங்கி கொண்டு உமக்கு கொடுக்கிற உமது பிள்ளைகளை கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக உண்மை சோதிக்கிற ஆண்டவரே. பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, உமது பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை அனைத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறீங்க நல்ல பரலோக பிதாவே. ஆமென்.
அல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த எந்த இயேசுவே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல. என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்த ஒன்றும் முடியல, என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்த ஒன்றும் முடியல. என் கால்பலத்தால் கடந்து பார்த்த கடக்க முடியல, என் கால்பலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தியது என்ற நேசையா. என்னால் பலத்தால் ஆள பார்த்த ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்த படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்த ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்த படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த ஒன்றும் முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்தியது எந்த நேசையா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் உட்காருங்க. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, நம்மை தேவன் நடத்தும்படியாக, வேளையிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து இன்னொரு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு ஜெபத்தை செய்பவர்கள் நமக்கு வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் மைக்கேல் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஜெபத்தை செய்வாங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி. நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலும் அருமையான இந்த கூடுகை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். 3 வருடங்கள் ஆண்டவரே நீர் கண்ணின் மொழி போல் நடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி அப்பா. வரக்கூடிய 4வது ஆண்டிலும் ஆண்டவரே ஒரு தெய்வீக கரம் இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யோவான் 1:50 சொன்னது போல இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன தேவன்
இன்னும் கர்த்தர் இந்த பகுதியில அருமையான தேவதாசனை கொண்டு நீர் மகிமையான காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கொடுக்க போற செய்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே மகனை மறைத்து எங்களோடு நீர் பேசி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்து இந்த இடத்தை அழகான முறையில் கட்டி இந்த 3 ஆண்டுகள் ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புதிய காரியங்களை செய்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு மகிமை. இந்த ஊழியத்துக்காக கொடுத்த, செபித்த, உழைத்த, பங்கு கொண்டு வருகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், சொந்த பந்தங்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஊழியக்காரர்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நமத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிற வெளியில் இருக்கிறவங்க தயவு செய்து உள்ள வரும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் நம்ம போய் வெளியில் வேலையெல்லாம் செய்யலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். கொஞ்சம் நேரம் புழுக்கமாக தான் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு புழுக்கமாக இருக்குல்ல, எனக்கு நிறைய புழுக்கமாக இருக்குது. அல்லேலூயா. அதனால தயவு செய்து யாரும் வெளியே இருக்கக்கூடாது. எல்லாரும் உள்ளே வந்துடுங்க. இடம் இருக்குது, இடம் காலியாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்ம பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம். நம்ம அதில் அருமையான பிஷப் ராஜ் ஐயா அவர்கள் நம்ம அதில் வந்திருக்கிற ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர அழைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த